இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆயுஷ், என்னாச்சு? ரிஷி ப்ரோ ஜெயிலுக்கு போனதால பிசினஸ்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. வெரி பேட். இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. என்னாலதானே இப்ப அவன் ஜெயில இருக்கான். அனிமா, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்கன்னு சொல்றேன்ல. அண்ட் காம் டவுன். நான் உங்களை ப்ளேம் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் சொல்லல. நீங்க எதுவும் பண்ணல அண்ணி. அதோட ரிஷி ப்ரோவும் எதுவும் பண்ணல. இப்ப பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு இது புரியல. ஏன்னா ரிஷி ப்ரோ இப்ப கோர்ட்ல என்ன சொன்னாரோ அதுதான் உண்மைன்னு மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பேக் அவுட் பண்றாங்க. நமக்கு லீகல் நோட்டீஸ் வேற வந்திருக்கு. இதெல்லாம் எவன் பண்றானோ அவன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனை நாம தான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். எப்போ உண்மையான குற்றவாளி மாற்றானோ அப்பதான் ரிஷியும் நானும் எந்த தப்பும் பண்ணலங்கறத நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மல் ஆகும் ஆயுஷ். ஆனா அது யாருன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஷெஃப். நாம வேணா முகேஷ் கிட்ட பேசி பார்க்கலாம். அவனை கூப்பிட்டுருக்கேன், வரானா இல்லையான்னு பாக்கணும். அவன் எதுக்காக இன்னும் வரல? இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணும் இல்லையா? அதான் தெரியல. சரி இரு, நானே போய் அண்ணி, பாத்துக்கிறேன். நீங்க போய் எங்க தேடுவீங்க? ஒன் செகண்ட். ஒருவேளை கமென் உள்ள வாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேம். முதல் விஷயம், முகேஷ் அண்ணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க நடந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க. பரவாயில்ல மேம். இங்கேயே என்ன கூப்பிட்டுருக்கீங்க மேம். ஏதாவது வேலையா? ஆமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முகேஷ் அண்ணா, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. நடந்த சம்பவத்தினால என்னெல்லாம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ரிஷி சார் ஜெயில இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களாலதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நானா? எஸ் முகேஷ், நீதான். ஏன்னா அன்னைக்கு கிச்சன்ல நீயும் இருந்திருக்க. முகேஷ், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, அன்னைக்கு கிச்சன்ல என்ன ஆச்சு, யாரு வந்தாங்க. இதையே உங்ககிட்ட கேட்கறேன்னா எனக்கு நல்லா தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும்னு. ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்களேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கோர்ட்ல சொல்லிட்டேன். இதான் விஷயம்னா நாங்க உன்னை இங்க கூப்பிட்டுருக்க மாட்டோமே. ஆயுஷ், இங்க பாருங்க முகேஷ் அண்ணா, நீங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ரிஷி உங்க எல்லாரையுமே ஃபேமிலி மெம்பரா தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்காக அவன் பல விஷயங்களை செஞ்சிருக்கான். எப்பெல்லாம் நீங்க கஷ்டத்துல இருந்திருக்கீங்களோ அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன் கஷ்டத்துல இருக்கான். ஒண்ணு மறக்காத முகேஷ், அண்ணி உனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு கோர்ட்ல இருந்தப்ப இவங்க கிட்ட நாங்க சொல்லியிருந்தோம். இவங்க நினைச்சிருந்தா கோர்ட்ல சொல்லிருக்கலாம், நான் கிச்சன்ல வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்தேன், அங்க ஷெஃப் தான் சமைச்சாரு அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தா நீ தான் அங்க மாட்டிருப்ப. ஆனா அவங்க பண்ணல. Now it's your turn முகேஷ். உன் கடமையை செய். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கம் ஆன் மேன், ப்ளீஸ். முகேஷ் அண்ணா, ரிஷி இப்போ ஜெயில இருக்கான். உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். அவனை ஜெயில இருந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். ஆனா நிச்சயமா உங்களோட பேரு வெளியில வராது. உண்மையான குற்றவாளி மாட்டணும். அதோட நீங்க எந்த தப்பும் பண்ணலங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க என்னைக்குமே ரிஷியை ஏமாத்தவே மாட்டீங்க. அதனால ஒரு தடவை சொல்லிருங்களேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த உண்மையை மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். இதுல நான் மாட்டிக்க விரும்பல. ஏய் முகேஷ், விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே முகேஷ். ஆயுஷ், என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆமா ஆயுஷ், நான் உறுதியா சொல்லுவேன். முகேஷ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அண்ணி, நீங்க சொல்றீங்கன்னா அது உண்மையாவும் இருக்கும். அவனை பாத்தீங்களா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக அவர் பயப்படணும்? யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஒண்ணு முகேஷ் தப்பு பண்ணிருக்கணும், இல்லன்னா ஏதாவது மறைக்கணும். நார்மலா அப்படியே நடக்குவா. அண்ணி, இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுறானே, ஏதாவது இருக்கும். ஆனா எதுக்காக இப்ப அவன் ஓடுறான்? ஒருவேளை நடந்த தப்புல அவனுக்கும் ஏதாவது பங்கு இருக்கா? அதனால மாட்டிக்க போறோமோன்னு பயப்படுறானோ? இதுவும் பாயிண்ட் தான். நம்ம கண்டிப்பா முகேஷ் கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா முகேஷ்க்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு ஆயுஷ். உங்களுக்கு தோணுதா? ஆமா. சரி வாங்க அதே கேட்கலாம். ஏன்னா உங்க மனசு போய் சொல்லாது. உங்க மனசு தானே சொல்லுச்சு உங்களோட தம்பி ரொம்ப நல்லவன்னு. அப்போ அதான் கரெக்ட். கூட கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க. ஃபார் சீரியஸ் நோட், நாம போய் புடிச்சு எல்லா விஷயத்தையும் தோண்டி வெளியிடும். ஒரு நிமிஷம், நாம அவர்கிட்ட அன்பா பேசி பார்க்கலாம். நாம திட்டக்கூடாது, பயமுறுத்த கூடாது. நாம நிச்சயமா அவர் கூட நிப்போங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள கொடுக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. கரெக்ட் தான். அப்பதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே வாங்க சீக்கிரம் போலாம்.
வீரேந்தர், எந்த தப்ப லக்ஷ்மி பண்ணாலோ எக்ஸாக்ட்லி அதே தப்ப சேம் டு சேம் ரிஷியும் பண்ணிருக்கான். தவற ஒத்துக்கிட்டான். இப்போ அதை பொய்ன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யா பட் லக்ஷ்மிக்காக ரிஷி என்ன வேணும்னாலும் பண்ணுவான்னு உனக்கே தெரியும். ஆனா அவனும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும்ல. அவன் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா நானே லக்ஷ்மிக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருப்பேன். இப்போ ரிஷி அவசரப்பட்டதுனால கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. எந்த தப்புமே செய்யாத இவங்க 2 பேரும் இப்போ விக்டிம் ஆயிருக்காங்க. இதை பாரு வீரேந்தர், விக்டிமா மட்டும் ஆகல, அவன் குற்றவாளியாவும் ஆயிருக்கான். ரைட், குற்றவாளி ஆயிட்டான். அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. பிகாஸ் ஆஃப் த பிளடி லக்ஷ்மி. வாட்ஸ் யுவர் டங் கரிஷ்மா. லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு மருமக மட்டும் இல்ல, என்னுடைய மக மாதிரி. அதனால கொஞ்சம் மரியாதையா பேசு. மரியாதையா? ஃபார் தட் கேர்ள்? அந்த பொண்ணு நம்ம பிசினஸையும் குடும்ப மானத்தையும் நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டா. அந்த பொண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரியலி பிரதர்? சரி, நான் கிளம்புறேன். ஓகே. அண்ட் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிஷியை வெளியே எடுக்க பார்க்கறேன். அண்ட் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். எஸ், ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. போயிட்டு வா. உனக்கு என்னாச்சு கரிஷ்மா? வாட் த ஹெல்? நீ சின்ன குழந்தையா? எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டுற. எங்க எதை பேசணும்னு உனக்கு தெரியல. லக்ஷ்மி அதுக்குதான் லாய்க்கானவ. கோட். நீயே உன் கண்ணால பார்த்திருக்க. நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் லக்ஷ்மி எவ்வளவோ பண்ணிருக்கா. எவ்வளவோ முறை தான் உயிரை கொடுத்து ரிஷியை காப்பாத்திருக்கா. அவளை ஏன் அவ இல்லன்னா அந்த தீவிரவாதிங்க கையால நாம செத்துருப்போம். தீவிரவாதிங்க கிட்ட இருந்து அவ தான் நம்மளை காப்பாத்துறா. இதுக்கு மேல அவ நமக்காக என்ன பண்ணணும்? அண்ணா, நான் சொல்றத கேளுங்க. அவ இதத்தானே பயன்படுத்திட்டு இருக்கா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்படியே அவ மகான் ஆயிடுறா. ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியலையே. இன்னைக்கு ரிஷி எங்க இருக்கான்னு தெரியும்ல, ஜெயில்ல. இன்னைக்கு அவன் குற்றவாளியா நிக்கிறான். ஆனா அந்த தப்ப லக்ஷ்மி பண்ணிருக்கா. 2 பேரும் குற்றவாளிங்க கிடையாது. இந்த விஷயத்தை உன் மனசுல பதிய வச்சுக்க. ரிஷியும் தப்பு பண்ணல, லக்ஷ்மியும் தப்பு பண்ணல. முகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்க பாரு முகேஷ், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுக்கு பதிலா நாங்க உனக்கு ரிவார்ட் கொடுப்போம். salary ஹைக், ப்ரொமோஷன், தங்கறதுக்கு நல்ல வீடு, வண்டி எல்லாம் தரோம். அதுக்கு நான் கேரண்டி. ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். அதோட நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாரு. ப்ளீஸ் முகேஷ் அண்ணா, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. சார், இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல என்ன கலந்துகிட்டு இருக்கீங்க? என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேணாம் மேம், ப்ளீஸ் மேம். அப்படி பண்ணாதீங்க மேம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன காப்பாத்துங்க மேம், ப்ளீஸ். சரி, இதான் விஷயம்னா உன்கிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீ இங்க இருந்து ஓடி போயிடு.